بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 175வது ஹதீஸின் பாதி அளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். பாதி என்னன்னு சொன்னால், நீ வேட்டைக்கு ஒரு நாயை அனுப்பும் பொழுது அது பிடித்த பிராணி செத்த நிலையில் கொண்டு வந்தால் நீ சாப்பிடு, அறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அது சாப்பிட்ட நிலையில் கொண்டு வந்தால் நீ சாப்பிட்றாத என்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதே சஹாபி அதீ இப்னு ஹாத்திம் ரசூலுல்லாஹ்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு. குல்து, நான் கேட்டேன். யார் அறிவிக்கிறா? அதீ இப்னு, பாதி ஹதீஸ் நேற்று சொன்னதனுடைய அடுத்த பகுதி. குல்து, நான் சொன்னேன். உருசில் கல்வி, நான் எனது நாயை அனுப்புகிறேன். யார் சொல்கிறா? அதீ இப்னு ஹாத்திம் சொல்கிறாரு, நான் பயிற்றுவிக்கப்பட்ட எனது நாயை நான் அனுப்புகிறேன். அனுப்பும் பொழுது ஒரு பிராணி, அது பிடிச்ச ஒரு பிராணியை பிடிச்சி போட்டிருக்குது. அஜிது மாஹு கல்பன் ஆகர, அந்த நாயோடு வேற ஒரு நாயும் இருப்பதை நான் பார்க்கிறேன். நம்ம ஒரு நாயை அனுப்புகிறோம், அது போய் ஒரு முயலை எதை பிடிச்சி போட்டிருக்குது. போட்டால் பக்கத்தில் இன்னொரு நாய் வேறு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபலா தஅக்குல், நீ சாப்பிடாத. ஏனென்றால் இன்னமா சம்மைத்த அலா கல்பிக்க, நீ உனது நாயை அனுப்பும் பொழுது தான் பிஸ்மில்லா சொன்னாய். சம்மாண்டா பிஸ்மில்லா சொல்வது ஏற்கனவே விளக்கிட்டோம். சம்மாண்டா பிஸ்மில்லா, சப்பஹண்டா சுபஹானல்லா, கப்பரண்டா அல்லாஹ் அக்பர்னு முன்னாடி உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். இப்போ இன்னமா சம்மைத்த, நீ பிஸ்மில்லா சொன்னது அலா கல்பிக்க, உனது நாய்க்கு தான் நீ சொன்னாய். உளம் து சம்மி, நீ பிஸ்மில்லா சொல்லவில்லை. அலா கல்பின் ஆகர், வேற ஒரு நாய்க்கு நீ சொல்லலை. அப்போ அந்த நாய் பிடிச்சிருந்துச்சா சாவடிச்சிச்சின்னா என்ன ஆகுறது? சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ரெண்டு, நீ அனுப்புன ஒரு முயல் செத்து கிடக்குது, உன்னுடைய நாய் பிடிச்சி சாவடிச்சிச்சா, அந்த இன்னொரு நாய் நிற்கிற பக்கத்தில் அது பிடிச்சிச்சான்னு ஒன்று தெரியலை. அப்போ உன் நாய் பிடிச்சிருந்தா தான் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அனுப்பியிருக்கிறாய். அந்த நாய் பிடித்ததாக இருக்குமே, ஆனால் நீ அதுக்கு சொல்லலை. அப்போ சந்தேகம் வந்ததுனால விட்டு சாப்பிடாத. அப்போ உருசில் கல்வி, நான் ஒரு நாயை அனுப்புகிறேன். அஜிது மாஹு கல்பன் ஆகர, அத்துடன் இன்னொரு நாயையும் நான் காண்கிறேன். நான் என்ன செய்ய கேட்கும்போது காலை சொன்னார்கள், ஃபலா தஅக்குல், நீ சாப்பிடாத. ஏன் சாப்பிடாத என்று கேட்டால், இன்னமா சம்மைத்த, நீ பிஸ்மில்லா சொன்னது அலா கல்பிக்க, உனது நாய்க்குத்தான். இன்னமாவுக்கு அர்த்தத்தை இங்கே செய்யணும். அலா கல்பிக்க, உனது நாய்க்குத்தான் நீ பிஸ்மில்லா சொன்னாய். உளம் து சம்மி, நீ பிஸ்மில்லா சொல்லவில்லை. அலா கல்பின் ஆகர, வேற ஒரு நாய் இருந்துச்சுல, அந்த நாய்க்கு நீ சொல்லலை. அதனால் 2 நாய் இருக்கும் என்று சொன்னால் நீ சாப்பிடாத. அல்லது 2 நாயே இருக்குது, உன் நாய் தான் அதை பிடிச்சிக்கிட்டு வருது வாயிலன்னா அப்போ சாப்பிடலாம். எப்போ இது வரும்னு கேட்டால், அந்த பிடிக்கப்பட்ட பிராணி செத்து கிடந்தா தான். வாயில் வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது டவுட் வராதுல்ல. நம்ம நாய், நம்ம அனுப்பின நாய் வாயில் வச்சுக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் இன்னொரு நாய் நிற்கிது, அதனால இந்த பிராணியை பாதிக்காது. ஏன்னு கேட்டால், நம்ம அனுப்பின நாய் தான் அந்த முயலை பிடிச்சிருக்குது, பிடிச்சி வாயில் வச்சுருக்குது, நம்மள்கிட்ட தருவதற்காக வச்சுருக்குன்னு நினைத்தால் அதில் சந்தேகம் வராது. இது எந்த இடத்துல இந்த சந்தேகம் வரும்னு கேட்டால், பிடிச்ச முயல் கீழே செத்தவொன்னே கீழே போட்டுருச்சு. அப்போ நீங்கள் கிட்ட போகிறீங்க, போனால் இன்னொரு நாய் நிற்கிது அவனுக்குள்ள. அப்போ அந்த பிடிச்ச முயல் எந்த நாயினால் பிடிக்கப்பட்டது? நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாத நாய் பிடிச்சிருச்சின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அனுப்புன நாய் பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிடலாம். அப்போ இது டவுட் வந்ததுனால சந்தேகத்துக்கிடமானதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சட்டமாக எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கே ஒரு விஷயம் இருக்குது, சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது சந்தேகமானது ஹராம்னு நம்ம எடுத்துக்கிறணும். இதில் நம்ம நாய் பிடிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுல்ல. இந்த சம்பவத்தில் நம்ம அனுப்பின நாய் அந்த முயலை பிடித்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறது, வேற ஒரு நாய் பிடிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம நாய் பிடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சாப்பிட சொல்லலை. சந்தேகம் வந்துருச்சுல, மறையான் சாப்பிட்ற, உன்னுடைய நாயா வேறு நாயான்னு தெரியலைன்னு சொன்னால் அப்போ வேறு நாய் தான்ட்டு முடிவெடுத்து விட்டுற வேண்டியதான். சந்தேகமானதை விட்டு விடுவது என்பதற்கும்
இதை நீங்கள் ஆய்வு செய்யும்போது இதெல்லாம் ஆதாரத்தை வச்சுக்கிடலாம். சந்தேகமான விஷயங்களுக்கு எந்த மாதிரி முடிவெடுப்பது, ஒரு விஷயம் ஹலாலா ஹராமான்னு சர்ச்சை வருது, சந்தேகம் வருது, நம்ம ஒரு என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால் சந்தேகத்தை செய்து சந்தேகம் அது விட்டுறணும், ஹராம்னு விட்டுற வேண்டியதான். அடிப்படையில் இப்போ பேசிக்காக சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள விஷயமாச்சு. இதுவும் நாய் சம்பந்தத்துக்கு தான் வருது. அடுத்த பாடம், அதாவது ஒழு செய்கிறதுன்னு சொன்னால் மனிதனுடைய முன் துவாரம் பின் துவாரம், யூரின் போகிற பாதை மலம் போகிற பாதை, இந்த 2 வழியில் ஏதாச்சும் வெளியேறினா மட்டும்தான் ஒழு முறியுமே தவிர வேறு இடங்கள்லேருந்து என்ன வெளியேறினாலும் ஒழு முறியாது அப்படிங்கிற பாடம். அதாவது ஒரு வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது, ரத்தம் நஜீஸு தான், ஒழு முறியாது. கையில் ஒரு கொப்பளம் வருது, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, அது ஒழு முறியாது. ஒரு சீல் சில மாதிரி கட்டி இருக்குது, ஒழு செஞ்ச பிறகு இப்படி அறுத்து விட்றீங்க, அதுலேருந்து வெளியே வருது, முடியாது. இந்த பாடத்தினுடைய கருத்து பிரகாரம் அதாவது யூரின் பாதைகளையும் மலப்பாதைகளையும் என்ன வெளியாறுகிறதோ அதனால் மட்டும்தான் ஒழு முறியுமே தவிர வேறு மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தால் கூட ஒழு முறியாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை போடுறாரு. பாபு மண் லம் யரல் உலுவ, ஒழு செய்வதை கருதவில்லை. லம் யரண்டா கருதவில்லை, மண்லம் யரண்டா கருதாதவர், மண் லம் யர கருதாதவரை பற்றிய பாடம். எதை கருதலை? அல் உலுவ, ஒழு செய்வதை கருதவில்லை. இல்லா மினல் மஹரஜைனி, 2 வெளியேறும் இடங்கள் தவிர. வெளியேறும் இடங்கள்ங்கிறது யூரின் போகிறதும் மலம் போகிறதை சொல்கிறார், மலப்பாதை யூரின் பாதை. இல்லா மினல் மஹரஜைனி, 2 மஹரஜ், 2 வெளியேறும் இடங்கள் தவிர மற்ற இடங்களில் ஒழு செய்வதை ஒருத்தர் கருதவில்லை என்பதை பற்றிய பாடம். அந்த 2 மஹரஜ் எதுன்னு கேட்டால் மினல் குபுலி ஒத்துபுரி. குபுலுன்னு சொன்னால் யூரின் சிறுநீர் பாதை, துபுரி என்றால் மலப்பாதை. அப்போ குபுலு துபுரு, யூரின் போகிறது மலம் போகிறது அந்த பாதையை தவிர வேறு இடங்களில் இருந்து வெளியேறுவதால் என்ன வெளியேறினாலும் அதுக்கு ஒழு கிடையாது என்று கருதியவர் பற்றிய பாடம். இன்னொருக்க பாருங்க, பாபு மண்லம் எற கருதாதவர் பற்றிய பாடம். ஆண்டா கருதினான்னு அர்த்தம், நான் பார்த்தாண்டு அர்த்தம் இருக்குது. இந்த சில இடங்களில் கருதினாண்டு வந்துடும். மல்லம் எரல் உழுவ, ஒழு செய்வதை கருதாதவர், ஒழு செய்வது தேவை என்று கருதாதவர். எது கருதாதவர்னா இல்லா மினல் மஹரஜைனி, 2 மஹரஜில் தவிர. 2 மஹரஜுங்கிறது என்ன? மினல் குபுலி ஒத்துபுரி, மலப்பாதை சிறுநீர் பாதை என்ற 2 பாதையை தவிர வேறு இடங்களில் இருந்து வெளியேறினால் ஒழு இல்லை என்று சொன்னவருடைய பற்றிய பாடம். பாபு மல்லம் எற கருதாதவர் பற்றிய பாடம். என்ன கருதலால்? ஒழுவை கருதவில்லை. ஒழுவை கருதவில்லைன்னு நடத்தான், ஒழு செய்யணும் என்று அவர் கருதவில்லை, ஒழு தேவையில்லைன்னு கருதுகிறார். ஒழுவை கருதவில்லை என்று சொன்னால் ஒழு செய்வது அவசியம் என்று கருதவில்லை என்பவர் பற்றிய பாடம். எதுக்கு கருதவில்லை என்றால் இல்லா மினல் மஹரஜைனி, அந்த 2 பாதையில் தவிர, அந்த 2 பாதையை தவிர வேறு எதற்கும் ஒழுவை அவர் கருதவில்லை. அந்த 2 பாதை என்னது? கொபுலுன்னு சொன்னால் முன்பகுதி, அதாவது யூரின் போகிற பாதை. துபுர்னு சொன்னால் மலம் போகிற பாதை. கொபுலு துபுரு, இந்த 2 தவிர வேறு எந்த இடங்களில் இருந்து வெளியேறினாலும் ஒழுவை கருதவில்லை, ஒழு செய்வது தேவை என்று கருதவில்லையே, அப்படிப்பட்டவர் பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. போட்டுட்டு அந்த ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தையும் எடுத்து காட்டுறாரு. கவுலுல்லாஹி தாலா, அல்லாவுடைய கூற்று. அல்லாவுடைய கூற்று என்னன்னு கேட்டால் 4:43 அவு ஜா அஹது மின்கும், அதாவது நீங்கள் அந்த ஒழு செய்வதை பற்றி, தயமத்தை பற்றி பேசக்கூடிய வசனத்தில் இது வருகிறது. நீங்கள் பெண்களோடு தீண்டினால் நீங்கள் குளிப்பு கடமையாகிவிடும். அல்லது உங்களில் ஒருவர் அவு ஜா அகதும், உங்களில் ஒருவர் வருவாரையானால் மினல் காயித்தி, காயத்துனா கழிப்பிடம், காயத்துனா மலம் கழிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. மினல் காயத்தி, மலம் கழித்து விட்டு மலம் கழிக்கும் இடத்திலிருந்து ஒருத்தர் வருவாரையானால் அவர் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் தயமம் செய்யட்டும்னு வருது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், காயத்துன்னு சொல்லி அந்த மலம் கழிக்கிறத பற்றி தான் பேசுகிறது. வேறு வேறு இடத்துல ரத்தம் வர்றதை பற்றி அதை பற்றிலாம் அது பேசவே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த வசனத்தை கொண்டாந்து போடுறார். அல்ல 4:43 சொல்கிறான்,
தயமத்தை பற்றி உள்ள வசனம். அதில் வந்து நீங்கள் நீங்கள் குளிக்க வாய்ப்பு இல்லாட்டு தயமம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எதை அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் மலங்கழித்து விட்டு வருவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜா அகதும் மின்கும், உங்களில் ஒருத்தர் வருவாரையானால் மினல் காயித்தி, மலங்கழித்து விட்டுன்னு வச்சுக்கிறீங்களா. காயத்துனா மலம், மலத்திலிருந்து வருவார்னா அது நல்லா இல்லை. மலங்கழித்து விட்டு வருவாரையானால் புலம் தஜுமான், தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் தயமம் செய்யுங்கள். அப்போ மலங்கழித்தல் என்பது வந்து ஒழுவை கடமையாக்கும், ஒழு முடியாவிட்டால் தயமத்தை கடமையாக்கும் என்பது வந்து 4:43 வசனம். அதையும் எடுத்து சப்போர்ட்டுக்கு போட்டுக்கிட்டார். மேலும் ஒகால் அத்தாவுன், அத்தா என்கிறவர் சொல்கிறாரு, இது அவருடைய சொந்த கருத்து தான், அவனுக்குதா, இதை நம்ம ஏற்றுக்கிறன்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்லுகிறார். ஆனால் கால அத்தாவுன், அத்தா என்பவர் சொல்கிறாரு, ஃபீமன் யஹ்ருஜு மின் துப்ரிஹி, யாருடைய மலத்துவாரத்திலிருந்து வெளிப்படுகிறதோ, தூதுன்னா புழுக்கள், வயிற்று புழுலாம் இருக்கும்ல, வயிற்று புழு என்ன செய்யுது, மலத்துவாரத்துலேருந்து வயிற்று புழு, அப்படி வயிற்றில் குடல் புழுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடலில் புழு இருந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா மலத்துவாரத்தினுடைய வெளிப்படுது. அப்படி வந்தால் அவுமின் ஜக்கரிஹி, அல்லது அவனுடைய சிறுநீர் பாதையிலிருந்து வெளியேறினால் நகுல் கம்லத்தி, இந்த பேன் மாதிரி ஏதோ ஒன்று சிறுநீர் பாதையிலிருந்து வெளியேறுகிறது, அப்படி வறுமை என்று சொன்னால் யுழிதுல் ஒழுவை வந்து அவன் திரும்பி செய்யணும். ஒருத்தன் ஒழு செஞ்சிட்டான், ஒழு செஞ்ச உடனே அவனுடைய மலத்துவாரத்திலேருந்து மலம் வரல, ஒரு புழு வருது. இப்போ என்ன செய்யணும், ஒழு செய்யணுங்கிறார். ஐயோ இதில் ஒழுவை செய்ய வேண்டும். அல்லது அவனுடைய சிறுநீர் பாதையிலிருந்து ஏதோ ஒரு புழு மாதிரி, ஒரு வண்டு மாதிரி ஏதோ வெளியே வருது, மூத்திரம் வரல, யூரின் வரல, எதோ வருது, ஒரு வண்டு மாதிரி ஏதோ ஒரு புழு மாதிரி ஏதோ வருது, பூச்சி மாதிரி, அது மாதிரி வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதில் ஒழுவை திரும்ப செய்யணும். ஏன்னு கேட்டால் அவருடைய கருத்துலாம் என்ன, அந்த 2 வழியில் எது வந்தாலும் ஒழு செய்யணுங்கிறார். மலம் ஜலம் கழிக்கக்கூடிய பாதையில் எது வெளிப்பட்டாலும், மலம்தான் வரேன்ற அவசியம் கிடையாது, எது வெளிப்பட்டாலும் என்ன செய்யணும், அவர் ஒழு செய்யணுங்கிற கொள்கையில் உள்ளவராக இருக்கிறதுனால அது அவர் சொல்கிறார். கால ஜாபிர் பின் அப்துல்லா சொல்கிறார், இதா லஹிக்கன்னா ஒரு ஆளோட வச்சுக்கிறேன், இதா லஹிக்க ரஜுலு, ஒரு மனிதன் சிரிப்பானையானால் ஃபிஸ் சலாத்தி, தொழுகையில் இருந்துக்கிட்டு ஹஹான்னு சிரிச்சுவிட்டான். ஒரு மனுஷன் இதா லஹிக்க சிரிப்பானையானால் ஃபிஸ் சலாத்தி, தொழுகையில் இருந்து கொண்டே ஒருவன் சிரித்தானையானால் ஆத சலாத்தை, தொழுகையை திருப்பி தொழணும். தொழுகையில் சிரித்துட்டால் தொழுகை முறிஞ்சிடும், ஸ்டார்டிங்லேருந்து தொழுகையை ஆரம்பிக்கணும். ஆனால் உளம் இழிதில் ஒழுவை திரும்பி செய்ய தேவையில்லை. ஒருத்தன் தொழுகையில் சிரிப்பது எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹனஃபி மதுஹபில் வந்து சிரித்தாலே ஒழு முறிஞ்சிடும்னு வச்சுருக்குறாங்க. சத்தம் போட்டு ஒருத்தன் சிரிப்பாரையானால் நினைஞ்சிறேன் ஒழு முறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த கருத்தை இவர் புகாரி ஏற்றுக்கிறல. அதனால் என்ன செய்கிறாருன்னா ஜாபிருடைய கருத்தை கொண்டாந்து போடுறாரு. கால ஜாபிர் பின் அப்துல்லா சொல்கிறாரு, இவர் சஹாபி சொல்கிறாரு, இதா லஹிக்க ஃபி சலாத்தி, ஒருத்தன் தொழுகையில் சிரித்தானையானால் ஆத சலாத்தை, தொழுகையை திரும்ப தொழுவான். உளம் இதில் ஒழுவை திரும்ப செய்ய தேவையில்லை. சிரிக்கிறதுனால ஒழு முறியாது, தொழுகை முறிஞ்சிடும். அதனால் தொழுகையில் சிரிச்சிட்டான்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு ஸ்டார்டிங்கில் இந்த செய்யணும், போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தொழ தேவையில்லை, அப்படியே திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒழுவை என்ன செய்யணும், திருப்பி தொழணும் என்று ஜாபிர் சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை போட்டுறாரு. காலல் ஹசன் சொல்கிறார். ஹசன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து ஒழு செஞ்சிட்டான், ஒழு செஞ்சுட்டு முடி வெட்டுறான், அல்லது ஒழு செஞ்சு முடிச்சுட்டு நகை வெட்டுறான், இப்போ ஒழு செய்யணுமா, தேவையில்லைங்கிறார். காலல் ஹசன் பசரி சொல்லுகிறார், இன் அகத மின் ஷாரிஹி, ஒருவன் வந்து தன்னுடைய முடியை எடுத்தால், தலைமுடியை மலிக்கிறான் இல்லை கட் பண்ணுறான், ஏதோ ஒன்று செய்கிறான், அவன் முடியை எடுத்தானேயானால், அலுஃபாரிஹி, அவனுடைய நகங்களை எடுப்பானேயானால், ஹலா ஹுஃபைஹி, காலுரைகளை கலட்டினானேயானால், ஃபலா உலு அலைஹி, அவன் மீது ஒழு கடமை இல்லை. ஏற்கனவே ஒழு செஞ்சவனாக இருந்து, ஒருத்தன் ஏற்கனவே ஒழு செஞ்சிட்டான், ஒழு செஞ்சுட்டு போய் முடி வெட்டிட்டு வர்றான், முடி வெட்டு வந்து அப்படி தொழ வேண்டியதுதான். அதனால் ஒழு முடியாது, முடியை வெட்டுற காரணத்தினால ஒழு முடியாது. அல்ல ஒழு செஞ்சுட்டு நகத்தை வெட்டுறான், நகத்தை வெட்டி காரணத்தினால் மறுபடியும் ஒழு செய்யன்னு சொல்ல முடியுமான்னா அப்படி இல்லைங்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த காலுறை விஷயம் ஒரு சட்டத்தை விளைவிக்கணும். காலுறையை வந்து நம்ம குளிருக்காக என்ன செய்வாங்கன்னா காலுறை அணிவாங்க.
காலுறை அணிந்தாங்கன்னு சொன்னால் அந்த காலுறை அணிந்த ஒரு நாளைக்கு அவங்க வந்து காலை கழுவ தேவையில்லை. இப்போ வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, உழு செஞ்சுட்டு காலெலாம் கழுவிட்டு காலுறை மாட்டுறாரு. மாட்டிட்டாருன்னு சொன்னால் அடுத்த நாள் காலை 10 மணி வரைக்கும் அவர் உழு செய்யும் போதெல்லாம் காலை கழுவ தேவையில்லை. 24 மணி நேரத்துக்கு அது போதும். கழுவிய நிலையில் என்ன செய்யணும், அதை காலுறை மாட்டணும். எத்தனை மணிக்கு மாட்டினாரோ அந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு நாள்னா 24 மணி நேரம், 24 மணி நேரம் வரைக்கும் எத்தனை தொழுகை அவர் தொழுதாலும் சரி, எத்தனை உழு செஞ்சாலும் சரி, கைகால் முகத்தையெல்லாம் கழுவிக்கிடுவார், மசாலாம் செய்வார். காலை மட்டும் கழுவ தேவையில்லை. இப்படி தடவிக்கிட்டால் போதும். காலுறை மீது மேலே என்ன செய்யணும், லேசாக தண்ணியை தொட்டு அப்படி லேசாக தடவி விட்டால் போதும். அது குளிருக்காக போடுறாங்க. கரெக்ட்னா காலெலாம் வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி குளிர்க்குள்ள காலம் அதுக்கு தான் அந்த காலுறை போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதுக்கும் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தன் வந்து ஒழு செஞ்சுட்டான், ஒழு செஞ்சுட்டு காலுறையை மசாஜ் செஞ்சுட்டு இருக்கிறான். திடீர்னு என்ன பண்ணுறான்னு கேட்டால் காலுறையை கலட்டிவிட்டான்னு சொன்னால் ஒழு முறிஞ்சிருமா? முடியாது. கலட்டிட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒழு செய்யும்போது காலை கழுவணுமே தவிர காலுறையை கலட்டினதுனால ஒழு முறியுமாட்டா முடியாது. அதுதான் சொல்கிறார். 3 விஷயம் சொல்கிறார். எப்படி? காலல் ஹசன் சொல்கிறார், இன் அகத மின் ஷாரிஹி, அவனுடைய முடியை நீக்கினானேயானால், எடுத்தானேயானால், அலுஃபாரிஹி, லுஃபுருண்டா நகம், அலுஃபாரி என்றால் நகங்கள், அவனுடைய நகங்களை எடுப்பானேயானால், அல்லது கலட்டினானேயானால் ஹுஃபைஹி, அவனுடைய 2 காலுறைகளையும் கலட்டினானேயானால் ஃபலா உலுவ அலைஹி, அவன் மீது உழு செய்தல் கிடையாது. இன்னொருக்கா உழு செய்ய தேவையில்லை. ஏற்கனவே உழு செஞ்ச நிலையில் இதெல்லாம் செய்தானேயானால் இன்னொருக்கா உழு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று ஹசன் இதெல்லாமே ஆதாரம் கிடையாது, அறிஞருடைய கருத்து தான். இதில் எதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது அதை ஏற்றுக்கிற வேண்டியது, எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதை அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு விட்டுற வேண்டியது. இது ஹசன் பசரியுடைய பர்சனலான கருத்து. ஓ கால அபு ஹுரைரா சொல்கிறாரு, லா உலுவ இல்லாமின் ஹதத்தின், ஹதத்து வந்தாலே தவிர உழு கிடையாது. அந்த புழு வந்துச்சு வண்டு வந்துச்சுன்னெலாம் சொன்னார்ல, அப்படி இல்லைங்கிறார் அபு ஹுரைரா என்ன செய்கிறான்னு, ஹதத்துனா என்ன, அது வந்து மலை ஜலம் கழிக்கிறது தான் சொல்கிறார். லா உழுங்கிறதே கிடையாது. இல்லாமின் ஹதத்தின், ஹதத்து ஏற்பட்டாலே தவிர, ஹதத்துனா சிறு தொடக்கு என்று சொன்னால் மலை ஜலம் வருவது காற்று வரைக்கும், அதனாலே தவிர ஒழு வராது. இதை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் ஒழு கிடையாது. நம்ம ஒழு செஞ்சதுக்கு பிறகு இந்த ஹதது ஏற்படணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு நாள் கூட ஒன்று ஹதது வரலன்னு சொன்னால் அவன் ஒழுவோடவே இருப்பான், ஒழுவை வந்து பாதிக்காது. அதுக்கு அடுத்தது ஒய்யுதுக்குரான் ஜாபிர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் சனது கிடையாது, சனது இல்லாமல் சொல்கிறார். இது ஹதீஸ் தான். இது ஹதீஸாக இருந்தாலும் சனது அற்ற ஒரு ஹதீஸாக கொண்டு வர்றாரு. ஒய்யுதுக்குரான் ஜாபிர் வழியாக கூறப்படுகிறது. யுதுக்குர் என்றால் கூறப்படுகிறது. ஜாபிர் வழியாக கூறப்படுகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ஃபி கஸ்வத்தி தாத்திர் ரிகா என்கிற யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். கஸ்வத்துனா போர், யுத்தம். தாத்திற்கான அந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேர். கான ஃபி கஸ்வத்தி தாத்திர் ரிகா என்கிற ஒரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் வந்து இருக்கும் பொழுது ருமிய ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து எரியப்பட்டார். பிசஹ்மின், அம்புனால எரியப்படுறார். போர்க்களத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள் ஒரு அம்பை விட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஆள் மேலே பட்டுருச்சு. யார்? முஸ்லீம் மேலே. முஸ்லீம் படையை நோக்கி அம்பை வீசுகிறான். அந்த அம்பு ஈட்டி மாதிரி வந்து குத்திருச்சு ஒரு ஆளுடைய உடம்புல. கானஃபி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானஃபி கஸ்வத்தி தாத்திர் ரிகாங்கிற போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ருமிய ரஜுலுன், ஒரு மனிதர் தாக்கப்பட்டார், எரியப்பட்டார். பிசஹமின், அம்புனால் எரியப்பட்டவுடனே நஸபஹு தமு, அவரிடமிருந்து ரத்தம் ரத்தம் சிந்த ஆரம்பித்தது. ஆனால் அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போதாக்கு இது நடக்குது. இந்த அம்பு எய்தது எப்பன்னு கேட்டால், ஒரு மனிதர் தொழுதுகிட்டு இருக்கிறார், அப்போதைக்கு ஈட்டி எரிஞ்சிட்டாங்க. அந்த ஈட்டி எரிஞ்சவனை ஈட்டி பட்டு அதுலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா, ஃபரக்க ருக்கு செய்தார், சஜிதா செய்தார், மதாஃபி சலாத்திஹி, தொழுகையிலேயே சென்று கொண்டே இருந்தார். தொழுகையிலே சென்றார்னா தொழுகையை விடாமல் நடத்தி கொண்டே இருந்தார். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது. அதனால் ரத்தம் வெளியேறுவதனாலேயும் கூட ஒழு முறியலை.
தொழுதுகிட்டு இருக்கிறாரு, ரத்தம் வந்து கொப்பிடிச்சிக்கிட்டு வருது, அதனால முறியலை. ஏன்னா அது மலைஜல பாதையிலேருந்து வந்தால் மட்டும்தான் ஒழு முறியும்ன்ற ஒரு தலைப்பு போட்டார்ல, அதுக்காக வேண்டி இந்த சம்பவத்தையெல்லாம் ஆதாரம் காட்டுறாரு. இதுக்குரிய சனதை காட்டலை, ஜாபிர் வழியாக அறிவிக்கப்படுதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காலல் ஹசனும், ஹசன் பசரி சொல்கிறார், பொதுவாக முட்டையா ஹசன் வந்தால் ஹசன் பசரி. இப்போ காலல் ஹசனும், அந்த ஹசன் பசரிங்கிற ஒரு சொல்கிறாரு, மாசாலல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள், மாசாலவுக்கு கடைசி அர்த்தம் செய்யணும், மாசாலல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் சல்லூன தொழுபவர்களாகவே இருந்தனர். மாசாலன்னு சொன்னால் கண்டினியூவாக செய்ததுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மாசால மாஷக்க மண் பக்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, மாபரிகண்டு அந்த ஃபேல் இது. அப்போ மாசாலல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் சல்லூன தொழுபவர்களாகவே இருந்தனர். ஃபி ஜிராஹாத்திஹிம், அவங்களுடைய காயங்களோடவே தொழுவார்கள். காயங்கள் இருக்கும், காயம்னு சொன்னாலும் அதில் ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தொழுவார்கள். காலால் அது ஹசன் பசரி சொல்கிறாரு. முஸ்லீம்கள், அதாவது முஸ்லீம்கள் அவர் சொல்லுவது சஹாபாக்களை சொல்கிறார். இவர் தாபியில் உள்ளவர் தானே ஹசன். ஹசன் சொல்கிறார், மாசாலல் முஸ்லிமூன, அதாவது நபி தோழர்கள் சஹாபாக்கள் சொல்லுன தொழுபவர்களாக இருந்தார்கள். ஃபி ஜிராஹாத்திஹிம், அவங்களுடைய காயங்களோடவே தொழுவார்கள். காயங்கள்லேருந்து ஏதாவது வெளிப்படுற காரணத்தினால அது ஒழுவையும் பாதிக்காது, தொழுகையும் பாதிக்காது அப்படின்ட்டு ஹசன் சொல்கிறார். அதே மாதிரி ஒகால தாவூசும், தாவூஸ் என்பவரும், ஓ முகமது பின் அலியின், முகமது பின் அலி என்பவரும், ஓ அத்தாவுன், அத்தாவு என்பவரும், ஓ அஹ்லுல் ஹிஜாஸி, ஹிஜாஸ் வாசிகளும் சொல்கிறார்கள், லைசஃபித் தமி உதுவுன், ரத்தம் வெளியேறுவதற்கு ஒழு கிடையாது. லைசஃபித் தமி, ரத்தத்தில் இல்லை, உதுவுன் ஒழு இல்லைன்னா அர்த்தம். ரத்தம்னா ஃபி ஹுருஜி தமின்னு வச்சுக்கிறேன். லைசஃபித் தமின்னா லைசஃபி ஹுருஜி தமி, ரத்தம் வெளியேறுவதில் உதுவுன் ஒழு கிடையாது என்று தாவூஸ் சொல்கிறாரு. முகமது அலி சொல்கிறாரு, அத்தா என்பவர் சொல்கிறாரு, ஹிஜாஸ் வாசிகளே சொல்கிறாங்க. இப்போ கால தாவூசுன், தாவூசு சொல்கிறார், ஓ முகமது பின் அலியின், முகமது பின் அலி சொல்கிறார், ஓ அத்தாவுன், அத்தாவு என்பவரும் சொல்கிறார், ஓ அஹ்லுல் ஹிஜாஸி, ஹிஜாஸ் வாசிகளும் சொல்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்னா, லைசஃபித் தமி உலுவுன், இரத்தத்தில் ஒழு இல்லை, ரத்தம் வெளியேறினால் ஒழு செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசர இப்னு உமர், அசரன்னு சொன்னால் அந்த பிதுக்கிறது, ஒரு கொப்பளை மாதிரி இருக்குவீங்களா, ஒரு கட்டி மாதிரி, அதை போட்டு பிதுக்கணும்னா அதுலேருந்து வெளிப்படும்ல, அதுக்கு பேர் அசரங்கிறது. அசர இப்னு உமர், இப்னு உமர் வந்து அப்படி பிதுக்கி விட்டார். பசரத்தன், ஒரு கொப்புளத்தை, அவர் உடம்புல இன்னொரு இடத்துல கொப்புளை மாதிரி வந்திருக்கு, அதை போட்டு பிதுக்கிறார். பிதுக்கணுன்னே ஃபஹரஜ மின்ஹ தமு, அதிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. உடம்பேத்த வரல, ஒழு செய்யலை. ஒரு கொப்புளம், ஒரு சீல்ஸ் எல்லாம் என்ன வச்சுருக்குது, அதை போட்டு நசுக்கி விட்றாரு, அதிலேருந்து ரத்தம் வெளிப்படுகிறது. ஆனால் ஒழு செய்யலை. அவர் ஒழு செய்ய போய் தொழுதுட்டார். ஏற்கனவே ஒழு செஞ்சவராக இருந்திருப்பார். அதனால் இந்த இது ரத்தம் வந்துருச்சே, நமக்கு ஒழு முறிஞ்சிருமேன்னு அவர் நினைக்கல. இப்போன்னு ஒரு இது எல்லாத்துக்குமே சனது கிடையாது, தகவலாக கொண்டுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பசாக்கா இப்னு அபி அவுஃபா, இப்னு அபி அவுஃபா, அப்துல்லா இப்னு அபி அவுஃபான்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு சஹாபி. அவர் பசக்கன்னா உமிழ்ந்தார், அதை எச்சு துப்பினார். ஓ பசக்க இப்னு அபி அவுஃபா, இப்னு அபி அவுஃபா என்பவர் வந்து எச்ச துப்பினார். தமன், ரத்தமாக துப்புறார், வாயிலும் தூணு துப்புறார், ரத்தம் வருது. ஓ பசக்க இப்னு அபி அவுஃபா, இப்னு அபி ஒய்ஃபா வந்து துப்பினார். தமன், ரத்தத்தை துப்பினார். எச்சி துப்புறாரு, அதில் ரத்தம் வருது, ரத்தத்தை துப்பினார். துப்பி விட்டு இப்போ மலாஃபி சலாத்திஹி, அவர் தொழுகையை தொடர்ந்தார். தொழுதுட்டு இருக்கிறாரு, அப்போ எச்சி மாதிரி வருது, அப்படி துப்புற ரத்தமாக இருக்குது. அதை பற்றி கண்டுக்கிறவர்கள் அவ்வாறு தொழுதுகிட்டே இருக்கார், ஒழு முறியலை. இப்போ பசக்க இப்னு அபி அவுஃபா, இப்னு அபி அவுஃபா அவர்கள் வந்து துப்பினார்கள், தமன், ரத்தத்தை துப்பினார். இப்போ மலாஃபி சலாத்திஹி, அவர் தொழுகையிலே தொடர்ந்தார், தொழுகையை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்போ ரத்தம் வந்ததனால் ஒழு முறியலை என்று அவர் கருதி இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஒகால இப்னு உமர், இப்னு உமர் அவர்களும் ஒல் ஹசனு, ஹசன் பஸ்ரி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், ஃபீமன் எஹத்தஜிமு, எஹத்தஜமன்னா அந்த ரத்தம் குத்தி எடுப்பாங்க. அந்த அரபு நாட்டு வைத்தியத்தில் வந்து அதிகமான ரத்தம் வர்ற காரணத்தினால சில நோய்கள் வரும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரத்தம் குத்தி எடுப்பது ஒரு அந்த காலத்திலே ஒரு சிகிச்சை முறை. அதுக்கு நபி வழிக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது, காஃபிர்களும் அதை செய்வாங்க.
அரபுகளுடைய ஒரு முறை. ரசூல்லா நபி அவருக்கு முந்தைய அந்த பழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. ரத்தம் குத்தி வாங்குதல் சுண்ணத்துலாம் சொல்லி திரியிறாங்க கொஞ்சம் பேர். ரத்தம் குத்தி வாங்குதல்ங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு மருத்துவ முறை. ஒரு மண்டையில் ஓட்டை போட்டு லேசாக அப்படி உறிஞ்சி எடுப்பாங்க. கொஞ்சம் ரத்தத்தை எடுத்துனா கெட்ட ரத்தம்லாம் வந்துடும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நினைத்து அந்த காலத்து மக்கள் இதை செய்வாங்க மருத்துவ நோக்கத்தில். ரசூல்லாம் அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, மருத்துவ நோக்கத்தில் தான், வகையில் கிடையாது. ரசூல்லாவுக்கு இல்லாத காஃபிர்கள் அதை செஞ்சாங்க. நபி அவருக்கு முந்தைய அந்த பழக்கம் இருந்துச்சு. அது நல்லதுன்னு மருத்துவ ரீதியாக டெஸ்ட் பண்ணி நல்லதுன்னு வந்தால் செஞ்சுக்கிடலாம். அது நல்லது இல்லை என்று சொன்னால் விட்டுருணும். அதை அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னு நினச்சக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அந்த ரத்தத்தை குத்தி எடுக்கிறாங்கல்ல, அதனால ஒழு முறியுமா, அதுக்கு தான் டாபிக். இப்போ கால இப்னு உமர் அவர்களும் ஹசன் பசரியும் சொல்கிறார்கள், ஃபீமன் எஹ்தஜிமு, ரத்தம் குத்தி எடுப்பவன் விஷயமாக. ஃபீமன் எஹ்தஜிமுன்னா ரத்தம் குத்தி எடுப்பவன் விஷயமாக ரெண்டு பேரும் சொன்னார்கள். லைஸ் அலைஹி, அவன் மீது இல்லை, அவன் மீது கடமை இல்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். லைஸ் அலைஹின்னா அவன் மீது கடமை கிடையாது. இல்லா ஹசுலு மஹாஜிமிஹி, அந்த ரத்தம் குத்தின இடத்தை கழுவுறதை தவிர வேற ஒன்று இல்லை. ஒழு கிடையாது. ரத்தம் ஊன இடத்த கழுவி கொள்ளணுமே தவிர அதுக்காக வேண்டி ஒழு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒழு செஞ்ச நிலையில் ரத்தம் குத்தி எடுத்து விட்டால் ஒழு செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ நவீன காலத்தில் இரத்த தானம் செய்கிறோம். இரத்த தானம் ஒழு செஞ்சுட்டு போய் ஒருத்தர் இரத்த தானம் கொடுக்குறான். இரத்த தானம் கொடுத்த காரணத்தினால் ஒழு செய்யணுமெண்டா தேவையில்லை. மலஜலம் கழித்தல்கிறது மட்டும்தான் ஒழுவுடைய டாப்பிக்கில் வருமே தவிர இதுக்கெலாம் வராது என்று இதில் இவருடைய கருத்துக்களை சொல்கிறார். இனிமேல் தான் ஆதாரங்களை காட்டும். இது எல்லாமே அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிற விஷயமாக தான் இருக்கிறது. இவர்கள்லாம் சொன்னது சரியா என்பதற்கு ஹதீஸ் ஆதாரங்களை கொண்டு நம்ம நிறுவனம். அது சம்மந்தமான ஹதீஸ்களை கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாரு? புகாரி 176வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தஸனா ஆதம் இப்னு அபி இயாஸ், ஆதம் இப்னு அபி இயாஸ் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தஸனா இப்னு அபி திபின், இப்னு அபி திபி என்பார் நமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறாரு, ஹத்தஸனா சயீதுன் அல் மக்புரி, சயீதுல் மக்புரி எங்களுக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா நபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவித்தார். கால அபு ஹுரைரா சஹாபி, அவர் சொல்லுகிறாரு, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலுல் அப்து, ஒரு அடியான், ஃபீ ஸலாத்தின், தொழுகையிலே இருந்து கொண்டே இருப்பான். லா யஸாலுன்னா கண்டினியூவாக இருப்பான்னு அர்த்தம். அது இந்த இடத்துல அர்த்தத்தை செய்யணும். லா யஸாலுல் அப்து, ஒரு அடியான், ஃபீ ஸலாத்தின், தொழுகையிலே இருந்து கொண்டே இருப்பான். மாக்கான ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசலில் இருக்கிற வரைக்கும் அவன் தொழுகையில் தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் பள்ளிவாசல் தொழு வந்துட்டான், அடுத்த வக்து ஜமாத்து இக்காமசுரு காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன கணக்கு எழுதப்படும்னு கேட்டால் தொழுவுறான்னு எழுதப்படும். பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதே தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யஸாலுல் அப்து, ஒரு அடியான், ஃபீ ஸலாத்தின், தொழுகையிலே இருப்பவனாக இருக்கிறான். எப்போ? மாக்கான ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசல் இருக்கிற வரைக்கும். அந்த பள்ளி வாசலில் வெட்டி வேலையாக இருக்கக்கூடாது. என்தல்திரு சலாத்த, தொழுகை எதிர்பார்த்தவனாக. அதாவது 1 மணிக்கு காமத்து, தொழுகைக்கு 12:30 உட்காந்துட்டான். எதுக்காக உட்காந்துருக்கிறான்? 1 மணிக்கு காமத்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறான். அந்த அரை மணி நேரமும் அவன் தொழுகிறான்னு அர்த்தம். அதாவது தொழுகையில் தொழுதாத்தான் தொழுகிறான்னு அர்த்தம் கிடையாது. தொழுகையை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல, காத்திருக்கிறான்ல, அவனும் தொழுகையில் இருப்பவனாக ஆயிடுவான். லா யஸாலுல் அப்து ஃபீ ஸலாத்தின், ஒரு அடியான் தொழுகையில் இருப்பவனாகவே இருப்பான். மாக்கான ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசலில் இருக்கும் வரை. என் தல்திரு சலாத்த, தொழுகை எதிர்பார்த்தவனாக இருக்கும் வரை தொழுகையில் இருக்கிறான். ஆனால் மாலம் யுஹ்திஸு, அவனுக்கு சிறு தொடக்கு ஏற்படாத வரை. போய் உட்கார்ந்தானா, ஒழு செஞ்சுட்டு உட்காந்துட்டான். உட்கார்ந்தோன்னே ஒழு செய்ய வேண்டிய ஒரு யூரின் போக வேண்டி வந்துருச்சு, ஒரு காற்று பிரிஞ்சிருச்சு. இப்போ அவன் தொழுகையில் இருப்பவனாக ஆக மாட்டான். ஒழுவோடவே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதான் ஒழுவோடவே இருந்துகிட்டு இருந்தானே. ஆனால் இக்காமத் சொல்கிற வரைக்கும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் சரி, அந்த 1 மணி நேரமும் அவன் தொழுபவனாக கருதில் எடுத்தப்படுவான். எது வரைக்கும்? மாலம் யுஹ்திஸு, அந்த ஹதசு ஏற்படுற வரைக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ கால ரஜுலுன் ஆஜமியுன், ஒரு வேற்றுமொழிக்கார ஒரு மனிதர், ஆஜமின்னா வேற்றுமொழிக்காரர், அவர் கேட்டார், மல் ஹதசு யா அபா ஹுரைரா. ஏன்னா ஹதஸுங்கிற அரபி வார்த்தை, அவருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலை. அவர் அபு ஹுரைராட்ட கேட்குறாரு, மல் ஹதசு யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை ஹதசுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. கால அபு ஹுரைரா சொல்கிறார், சவுத்து ஹதஸ் என்றால் சத்தம். சத்தம்னா ஏனி லர்த்தா, லர்த்ததுன்னா அந்த காற்று பிரிதல் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
இது இவருடைய விளக்கம்தான். ஹதத்து வந்து அது மட்டும் ஹதத்து கிடையாது. யூரின் போனாலும் ஹதத்து தான், மலம் போனாலும் ஹதத்து தான். இவர் 3 ஹதத்தில் ஒன்றை சொல்கிறார். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால், ஹதத்து ஏற்படாத வரைக்கும் அவன் தொழுகையிலே இருப்பான். பள்ளிவாசலில் இருந்தானேயானால் தொழுகையில் இருக்கிறான் என்ற வரைக்கும் தான் ஹதீஸு. இது இவருடைய விளக்கம். இவர்கிட்ட கேட்குறாங்க, ஹதத்துன்னு சொன்னீங்களே, ஹதத்துனா என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? ஹதஸ் என்றால் சவுத்து, சத்தங்கிறாரு. என்ன சத்தம்? ஏனி லர்த்தா, லர்த்தத்துன்னு சொன்னால் காற்று பிரிதல். மனிதனுக்கு காற்று வாயுவில் பிரியும்ல, அந்த காற்று பிரிதல் தான் அந்த ஹதஸு அப்படிங்கிறார். அதுவும் ஹதஸு தான். அது மட்டும்தான் ஹதஸுன்றது அபூ ஹுரைரா விளக்கம் சரி கிடையாது. யூரின் போது எந்திரிச்சு வெளியே வந்துட்டான், அப்போ அவன் தொழுகையில் இருந்தாலும் ஆக மாட்டான்ல. கக்கூசு போகிறதுக்கான வெளியே வந்துட்டான், அப்போ தொழுவனா ஆக மாட்டான். அப்போ தொழுகையில் உழு முறிகிற வரைக்கும் அந்த நிலை இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர, ஹதஸ் என்றால் இதுதான் அர்த்தம்னு ஒரு சுருக்கிறார் அர்த்தத்தை. அபூ ஹுரைரா வந்து ஹதஸ் என்பது வந்து 3ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூரின் போனாலும் ஹதஸு தான், கக்கூசுக்கு போனாலும் ஹதஸு தான், காற்று பிரிந்தாலும் ஹதஸு தான். இவர் ஹதஸுனா என்னன்னு கேட்கும்போது காற்று பிரிதல்ங்கிறார். அது காற்று பிரித்தல் ஹதஸுங்க சரிதான், அது மட்டும் கிடையாது தானே. அந்த விளக்கத்தை சுருக்கி சொல்கிறார், விரிவாக சொல்லாமல் சுருக்கி சொல்லியிருக்கிறார். ஃபகால ரஜுலுன் ஆஜமியுன், ஒரு வேற்றுமொழிக்காரர் கேள்வி கேட்டார், மல் ஹதஸு யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை ஹதஸுனா என்ன? அவர் சொன்னார், சவுத்து, சத்தம், ஏனி அதாவது லர்த்தத்து, காற்று பிரிதல், அந்த சத்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் வந்து இது அபூ ஹுரைராவுடைய கருத்தை வந்து முழுமையான ஒரு தஃப்சீராக எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு பகுதியை சொன்னதாக எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் வந்து இது உள்ளுடைய சட்டத்தை சொல்லிட்டார். மீதி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.